அமைதியாக இருந்தாலுமே இந்த ஒரு நேரத்துல மனதிற்குள்ள சின்ன சின்ன கவலைகளும் குழப்பங்களும் உங்களுக்கு ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அது உங்களை சோர்வடையவும் வைக்குங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். நான் கூறுகிறேன், அது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்கள் தெரிவிக்கவும் செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய வழியை வெளியில் காட்ட மாட்டீங்க. வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு தைரியமான மனிதர்கள் என்று மற்றவர்களை நீங்கள் நம்ப வைத்துக் கொண்டிருப்பீங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் தைரியமான மனிதர்கள் கிடையாது. உள்ளுக்குள் உடைந்து வெளியில் எதையுமே காட்டக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. மற்றவர்கள் சிரிக்கும் பொழுது நீங்களும் சிரிப்பீங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால் அமைதி என்பது நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த சிரிப்பு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான ஒரு சிரிப்பாக இருக்காதுங்க. அது ஆரம்பத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்குள்ள பெரிய அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே சில விஷயங்களை நீங்கள் மறைத்து வைத்துக்கொண்டு எவ்வளவு கவலைகள், கஷ்டங்கள், சந்தோஷங்கள் இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளேயே நீங்க பூட்டி வைத்துக் கொள்வீங்க. மற்ற நபர்கள் எதையாவது உன்னை கேட்டால் கூட உடனடியாக நீங்கள் பதில் கூற மாட்டீங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பீங்க. யோசித்துதான் சில பதில்களையே நீங்க கூற ஆரம்பிப்பீங்க. ஆனால் இந்த ஒரு அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். அமைதியாக இருக்கக்கூடிய மனிதர்களை நம்பக்கூடாது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் அடிக்கடி கூறுவாங்க. எவன்லாம் சிரித்து பேசி மனதில் இருப்பதை வெளியில் கூறுகிறானோ அவன் ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருப்பான். ஆனால் எதையுமே கூறாமல் மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய மனிதர்கள் அனைவருமே மறைமுகமான ஒரு மனிதர்கள். அதே ஒரு நேரத்துல விசித்திரமாக நீங்க நடந்து கொள்வீங்க. உள்ளுக்குள்ள அவ்வளவு கோபங்கள் இருக்கும். ஆனால் எதையுமே நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. அதையெல்லாம் நீங்கள் அமைதியாக காட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க, உங்களுக்குள்ள ஒரே ஒரு நினைப்பு நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். யாரை நம்புவது என்றே தெரியல. வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம். எல்லாரையும் நம்பி எல்லாரும் இவன் சொல்றதுதான் சரி அப்படின்னு இவன் பக்கம் போய் நின்று இருப்போம். ஆனா உண்மை என்னன்னு பொறுமையாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனே கெட்ட மனிதன், ஆனா இவன் பேச்சு மட்டும்தான் நல்ல ஒரு பேச்சாக இருக்கிறது அப்படின்னு இன்னொரு மனிதரிடம் நீங்க போய் நின்று இருப்பீங்க. அவர்களும் அதே போல பேசுவதை கவனித்து யாருமே இந்த உலகத்துல நல்லவங்க கிடையாது, நம்ம மட்டும் நமக்கு நல்லவனா இருந்தாக போதும் என்று நினைத்து கொண்டு நீங்கள் தனியாக மாற ஆரம்பித்திருப்பீங்க. யாரிடம் நம்ம சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கூட நீங்க வர ஆரம்பித்திருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய அமைதிக்கான ஒரு காரணமாக இது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே போல நீங்கள் யாரிடமும் எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் கூட பண்ண விரும்ப மாட்டீங்க. எதையுமே நீங்கள் எடுத்து உரைத்து கூற வேண்டும் என்று எதையுமே நீங்க நினைத்து கொள்ளவோ மாட்டீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைதியில் நீங்கள் தினமும் சில தடைகளை தாங்கிக் கொண்டே தாங்க இருப்பீங்க. அமைதியினாலும் சில ஏமாற்றங்களும் சில தடைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தாங்க இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இருந்தாலும் சில விஷயங்களை நீங்க இதுவரைக்கும் எதிர்கொண்டே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய ரிவெஞ்ச் எதற்காக தெரியுமா? நீங்க பழி வாங்கக்கூடிய மனிதர்கள் என்று சிலர் நினைத்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அந்த ரிவேஞ்ச் ஒரு ஈகோவுக்காக கிடையாதுங்க. நீங்க அனுபவித்த துரோகத்திற்கான ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நீங்க எப்போதுமே சில மனிதர்களுக்கு பண்ணியதை நம்ம திருப்பி பண்ண வேண்டும். அதை சிலர் ரிவேஞ்சு நினைப்பாங்க. ஆனா உங்களை பொறுத்தளவுக்கு அவன் பண்ணதை நம்ம திருப்பி பண்றோம், அதனால எந்த விதமான தவறுமே கிடையாது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க எப்பொழுதெல்லாம் உங்களுடைய மனதை உடைத்து நின்றீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் உடைந்து போகவில்லைங்க. இந்த ஒரு நேரத்தில் நீங்க எழுந்து நின்றிருப்பீங்க. நீங்க உங்களை வளர்த்து கொள்ள எப்படியெல்லாம் முயற்சி செய்யணுமோ அப்படியெல்லாம் ஆரம்பிக்கவும் சேர்ந்திருப்பீங்க. இந்த ஒரு முன்னேற்றம் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுத்துருக்கோங்க. நீங்க நம்பியவங்க உங்களை இந்த ஒரு நேரத்துல விலை கேட்டு போயிருப்பாங்க. நீங்க ஒருத்தவங்களை முழுமையாக நம்பியிருப்பீங்க. எல்லா விதமான ரகசியங்கள், எல்லா விதமான வருத்தங்கள் எல்லாத்தையுமே கூறியிருப்பீங்க. எல்லாம் அவங்களிடம் சேஃபாக இருக்கும் என்று நீங்க நினைத்து கூறியிருப்பீங்க. ஆனா ஒரு நாள் அவர்கள் செய்த அந்த ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுத்திருக்கும். அதிலிருந்து நீங்கள் யாரையுமே ஈஸியாக நம்பக்கூடாது என்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருப்பீங்க. அதனால தான் யாரிடமும் எதை பற்றியும் கூற மாட்டீர்கள். எது வேண்டுமானாலும் நீங்கள் மனதிற்குள்ளேயே வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் நிச்சயமாக மாறியிருப்பீங்க. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா, உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை ஏமாற்றிய நபர்கள் யார், அவர்கள் எதற்காக இப்படி பண்ணினார்கள் என்று எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில புரிய ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய மனதிற்குள்ள ஒரே ஒரு வருத்தம் தாங்க இருக்கும். நம்ம எத்தனையோ நபர்களை நம்பி ஏமாந்துட்டோம். ஆனா இனிமேலாவது ஏமாறாம நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைத்து வாழ்வீங்க. அதற்கு ஏற்றது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. புதிய பாகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஆனால் இப்போது ஒரு முழுமையான ஒரு புதிய புத்தகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும். அந்த புத்தகமே நீங்களாகத்தாங்க இருப்பீங்க.
புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியதாகத்தாங்க நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பாடங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் கத்துக்கொண்டு இருந்திருப்பீங்க. இனிமே எப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு புரிதலானது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு மாற்றமாக இருக்காது. முழுமைக்கும் உங்களை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்குங்க. நீங்க அதிகமாக சிந்திப்பீங்க. நீங்க சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய எனர்ஜிக்கான சில விஷயங்கள், உங்களுடைய சுற்றத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். எல்லாமே மாறி உங்களுக்கு சில நன்மைகளை இனிமே ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பழைய மனிதர்களாக இனிமே இருக்க மாட்டீங்க. மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே பதிலானது கிடைக்கும். இதுவரைக்கும் ஏன் இப்படி நடந்தது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களுக்கு கூட இனிமே தெளிவானது கிடைத்து நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க மாறவும் ஆரம்பிப்பீங்க. பழைய மனிதராக இருக்கவே மாட்டீங்க. இந்த ஒரு மாற்றம் உங்களை புதிய ஒரு லெவலுக்கு உங்களை எடுத்து செல்லுங்க. ஆனா இது உடனே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுது. இந்த துரோகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்க வேண்டும். மறக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு முடிவை நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் நம்ம இப்படி இருந்தது போதும், இது யாருக்காக நம்ம இப்படி இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையில துரோகம் செய்த மனிதர்களை போய்விட்டாங்க அப்படின்னு நினைத்து இதற்கப்புறம் நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. நீங்க எதிர்பாராத ஒரு சக்தியை இனிமே நீங்க பெறவும் செய்வீர்கள். நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியத்தை முழுமையாக அறியாமல் இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எல்லா விதமான விஷயங்களையும் இனிமே நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இப்போது அந்த மறைத்து வைத்த சில சக்தியானது உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் வர ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை நம்ம இதுவரைக்கும் எப்படி அனுபவித்தோம், இனிமே நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே உங்களுக்கு நிச்சயமா பதிலானது கிடைக்கும். நீங்கள் இனிமே ஹேண்டில் பண்ண முடியாது என்று நினைத்த விஷயங்களையும் இப்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் தாங்க உங்களை இன்னமும் உங்களை நிலைநிறுத்தாம இன்னும் உங்களுக்கு ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்க. உங்களுடைய பழைய நினைவுகளும் பழைய வழிகளும் இப்போது உங்களுக்கு ஒரு சக்தியாக மாறிவிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த வழிகள் என்பது வெளியில் யாருக்குமே தெரியாமல் உள்ளுக்குள் மட்டுமே வைத்து கொண்டிருந்த சில வழிகளாக இருக்கும். அது அனைத்துமே இனிமே வீண் போகாதுங்க. அது உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது, உங்களை வளர்ப்பதற்காக நடந்தவைகள் என்பதை புரிந்து கொள்வீங்க. இப்போது அந்த வழிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சக்தியாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை இழந்தீர்களோ அந்த ஒரு இடத்திலேயே நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே வளரவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த ஒரு மாற்றம் உங்களை புதிய ஒரு லெவலுக்கு உங்களை எடுத்து செல்லுங்க. ஆனா இது உடனே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுது. இந்த துரோகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்க வேண்டும். மறக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு முடிவை நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் நம்ம இப்படி இருந்தது போதும், இது யாருக்காக நம்ம இப்படி இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையில துரோகம் செய்த மனிதர்களை போய்விட்டாங்க அப்படின்னு நினைத்து இதற்கப்புறம் நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. நீங்க எதிர்பாராத ஒரு சக்தியை இனிமே நீங்க பெறவும் செய்வீர்கள். நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியத்தை முழுமையாக அறியாமல் இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எல்லா விதமான விஷயங்களையும் இனிமே நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இப்போது அந்த மறைத்து வைத்த சில சக்தியானது உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் வர ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை நம்ம இதுவரைக்கும் எப்படி அனுபவித்தோம், இனிமே நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே உங்களுக்கு நிச்சயமா பதிலானது கிடைக்கும். நீங்கள் இனிமே ஹேண்டில் பண்ண முடியாது என்று நினைத்த விஷயங்களையும் இப்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் தாங்க உங்களை இன்னமும் உங்களை நிலைநிறுத்தாம இன்னும் உங்களுக்கு ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும்.